Hey guys, welcome to Jayu by Unscripted channel. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால ஒரு ரேண்டமான vlog தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ கரெக்டாக காலையில் 7:30 ஆகுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோயா மில்க்கும் பிரெட் டோஸ்ட்டும் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு பிளான் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். 9:30க்கு நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் சீக்கிரமாக முடிக்கலாம். சீக்கிரம் சாப்பிட்டா தான் சீக்கிரமாக வெளியில் போய் நம்ம சுற்றி பார்க்க முடியல, சாயங்காலம் ஆகிடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன், அப்புறம் புளிப்பு கத்திரிக்காய், ரைத்தா, கபாப் இதுதான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். குக்கிங் வீடியோ வந்து காட்டல, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ரேண்டமான வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து நம்ம குக்கிங்லாம் எதுவும் நான் காட்டல. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம். இப்போ நம்ம வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற லால்பாக் பார்க்கு தான் வந்து போகிறோம். இது ஒரு பெரிய பார்க்கு. நீங்கள் வந்து காலையில் போனீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஆகும் அதை பார்த்து முடிக்கிறதுக்கு. அவ்வளோ பெரிய பார்க் இது. இதுக்கு 4 கேட்ஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. இப்போ நம்ம வந்து லால்பாக் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து நர்சரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை சுற்றி பார்த்துடலாம். எனக்கு வந்து கார்டன் வைக்கணும்னு ரொம்ப பிடிக்கும், செடியெலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் கொஞ்சமாவது அது ஒரு செடியாவது திருட்டு ஓடியாந்துருவேன். இங்கே சொல்லலை, நான் வந்து அவுட் சைடு சொல்கிறேன். இப்போ மால்லாம் நான் வேலை செய்கிறேன்னு வச்சிங்களேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது செடி எனக்கு பிடிச்சிச்சுன்னா உடனே அதை கிள்ளிட்டு வந்து உடனே நட்டு வச்சிருவேன். அதுவும் நல்லா வளரும். அந்த மாதிரி தான் நான் வந்து செடி பைத்தியம் நான். இப்போ அந்த நர்சரிக்குள்ளே அப்படியே சுற்றி காட்டுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்ஸ் தான். ஃபுல்லாகவே இன்டோர் பிளான்ட்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்ஸ்க்கு ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் சின்ன பிளான்ட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸு, அது கொஞ்சம் அதேவே வளர்ந்துருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸு, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கேக்டஸ்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த பிளான்ட்டு. அப்படின்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், பார்த்துக்குங்க. இங்கே பிளான்ட்டும் இருக்குது. பிளான்ட்டுக்கு தேவையான கோகோ பீட்டு, அப்புறம் மண், அப்புறம் உங்களுக்கு என்ன விதை வேணுமோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து கிடைக்கும். இந்த இவ்வளோ பெரிய பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நர்சரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நீங்கள் எப்படி இந்த பார்க்கை சுற்றி வந்தாலும் எங்கேயாவது நியர்பையில் நிறைய நர்சரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பிளான்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி எங்களுடைய ஆனிவர்சரி 17 இயர்ஸ் முடிஞ்சு 18 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் கடை இப்போ தான் ஓடிச்சுன்னு தெரில, பயங்கரமாக ஓடிடுச்சு. இப்போ 18 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு வந்து ஒரு பிளான்ட் வாங்கிட்டு போயிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் 2 பேரும் கையால் நாங்கள் வந்து நட்டு வைக்க போகிறோம். இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் பசங்க பர்த்டே வந்தாலும் சரி, இல்லை என்னோட பர்த்டே வந்தாலும் சரி, எங்கள் கையால் நாங்கள் வந்து பிளான்ட் வாங்கிட்டு போய் யாருக்கு பர்த்டேவோ அவங்க கையால் வந்து நாங்கள் செடி வந்து நட்டு வைக்க சொல்லுவோம். நாங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் நாங்கள் செடியெலாம் வந்து நட்டு வைப்போம். நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான், இருந்தாலும் இந்த சின்ன பால்கனியில் எங்களால் முடிஞ்ச செடியை வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து நட்டு வைப்போம். இன்டோர் பிளான்ஸும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே ஆனிவர்சரிலாம் வந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான்லாம் காலைல தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் போய் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செடிங்களை தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைங்களை நான் வந்து செய்யறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அரும்பு செடி வாங்கலான்னு வந்திருக்கிறேன்.
சரி இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி ஒரு செடி நடணும் இல்லைங்களா? அதனால ஆனிவர்சரிக்கு ஒரு அரும்பு செடி வாங்கிட்டு போய் நட்டு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி இருக்கு. நார்மலான ஒரு மாரி வாடின மாரி இருந்துச்சுன்னா, அதில வந்து ₹30. இந்த மாரி நல்லாருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ₹100. நான் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வந்து என்னோட பர்த்டே வந்துச்சு. எனக்கு எல்லோ ரோஸும் வந்து ஒயிட் ரோஸும் ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும். ஆனா ஒயிட் ரோஸ் இல்ல. எல்லோவும், பிங்க்கும் நான் வாங்கிட்டு போனேன். ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லோ வந்து கொஞ்ச நாள் தான் நல்லா வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து செத்து போயிடுச்சு. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா பிங்க் நல்லா அழகா நல்லா துளுத்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா, மீஷோல பார்த்தீங்கன்னா ₹220 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுனால 500, 1500 அந்த மாரி ரேஞ்சில வந்து இங்க வந்து போட்டிருக்கிறாங்க. அரும்பு செடிய பார்த்தா அரும்பு செடியே இல்லங்க. நான் எப்போ வந்து பார்க்குறேனோ, எனக்கு எப்போ என்ன செடி தேவைப்படுதோ அப்பதான் அந்த செடியே இருக்காது. நான் வாங்காதப்ப வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அப்பதான் அந்த செடிங்கலாம் நெறைய இருக்கும். சரி பிளான வந்து மாத்திட்டேன். சரி அரும்பு செடி தான் இல்ல நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம குரோட்டன்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க குரோட்டன்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். நான் வந்து நர்சரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே நான் காட்டல. கொஞ்சமா தான் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்கா போயிடும். உங்களுக்கும் போர் அடிக்கும். இப்போ நம்ம வந்து அவுட் சைடு வந்தாச்சு. இப்போ வெளிலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன சின்ன கடைலாம் இருக்குது. நம்மளுக்கு பசி எடுத்தா அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பார்க்குக்கு வாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மலை இருக்கு. அந்த மலை மேல தான் இப்போ வந்து நம்ம வந்து ஏறி போயிட்டுருக்கோம். பயங்கரமான வெயிலு. டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. சரியான வெயிலு தாங்க முடியல. கஷ்டப்பட்டு ஏற முடியாம ஏறிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நான் வந்து உள்ள நர்சரி வந்து ஜாஸ்தியா வந்து உள்ள நம்மளுக்கு வந்து சுத்தல. சிம்பிளா மேலேயே இந்த அரும்பு செடி இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து வந்துட்டேன். இப்போ இன்னும் மேலே ஏறி போணும். அங்க மேல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சின்ன கோவில் இருக்கு. இந்த நர்சரிய சுத்திட்டு இந்த மலை ஏறி சுத்தி கீழ இறங்குறதுக்குள்ள இதுவே டயர்ட் ஆயிடும். இன்னும் சுத்தி பார்க்கறதுக்கு இன்னும் நெறைய இருக்கு இது உள்ள. நான் உங்களுக்கு வந்து எல்லாம் ஷார்ட்டாவே நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பார்க்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஃப்ளவர் ஷோ அதெல்லாம் போடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆகஸ்ட் 15th அந்த மாரி டைம்லலாம் நல்லா ஃப்ளவர் ஷோ போடுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஏறி மேல வந்தாச்சு. அப்படியே சுத்தி உங்களுக்கு இந்த வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். எல்லாரும் அங்க உட்கார்ந்துருக்குறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா, நெறைய பேர் எல்லாம் மேல வர ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் அங்க கீழ டவுன்ல இறங்கி, கொஞ்ச நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா, இன்னும் சுத்தி பார்க்க நெறைய இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் எனர்ஜி வேணும். கொஞ்ச நேரம் உட்காந்து நிழல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து போலாம்.
பார்க் ஃபுல்லாவே நம்ம வந்து சுத்தி பார்த்துட்டோம். பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. எப்படா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். அந்த ஆனிவர்சரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் எங்க ஹஸ்பண்டும் கிஃப்ட்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். மணி 7 ஆகுது. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தூங்க போறோம். நான் வந்து ஃப்ளவர் ஷோலாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஃபோட்டோவா நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து போட்டிருக்கேன். பார்த்துக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய்.